விழுப்புரத்தில் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த உயிரிழந்த நிலையில் மருத்துவமனை மீது கல்வீசி தாக்குதல் நடத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வரும் உறவினர்களால் பரபரப்பான சூழல் நிலவுகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் கோபிநாத் வழங்கிட கேட்கலாம். கோபிநாத், வணக்கம். இது தொடர்பாக உறவினர்கள் என்ன தெரிவிக்கிறார்கள்? மருத்துவமனை தரப்பில் என்ன விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது? கள தகவல்கள். விழுப்புரம், திருச்சி, சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த மருத்துவமனை சுமார் 25 ஆண்டுகளுக்கு மேலாக தனியார் மருத்துவமனை இங்கே இயங்கி வருது. இந்த மருத்துவமனையில் கடந்த திங்கட்கிழமை காக்குப்பத்தை சேர்ந்த பாண்டியராஜன், இவர் பார்த்தீங்கன்னா வயது 36 ஆன பொற்கொள்ளர். இவர் இருதய கோளாறு, மூச்சுத்திணறல் காரணமாக இந்த தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. தொடர்ந்து இவருக்கு 4-5 நாட்களாக சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கு. மருத்துவர்கள் இவருக்கான தொடர் சிகிச்சையை கொடுத்ததாகவும் மருத்துவமனை தரப்பில் தற்போது தெரிவிக்கிறாங்க. இன்று மதியம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தவர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இதய கோளாறு அதிகமாகி மேலும் அவர் உடல் சிகிச்சை மோசமாகி அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்காரு. இந்த தகவல் உறவினர்கள்கிட்ட பரவே ஆத்திரமடைந்த உறவினர்கள் 4-5 நாளாக நல்லா தான் இருந்தார், ஆனால் திடீர்னு மதியம் மட்டும் எப்படி அவருக்கு உடல்நிலை மோசமானது என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து இங்கே இருக்கிற மருத்துவர்கிட்ட கேட்குறாங்க. ஆனால் மருத்துவமனை நிர்வாகம் நாங்கள் தொடர்ந்து உரிய சிகிச்சை தான் அளித்தோம் என்ற பதிலையும் தெரிவிச்சிருக்காங்க. இதில் ஆத்திரமடைந்த இங்கு வந்த உறவினர்கள் பாண்டியராஜன் இறந்த நிலையில் முகப்பில் இருக்கக்கூடிய கண்ணாடிகளை அடித்து உடைக்கிறாங்க. இவங்கள உறவினர்கள் உடனடியாக சம்பவ இடத்திற்கு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சரவணன் வராரு. உடனே இவங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. பேச்சுவார்த்தையின் முடிவில் எந்த முடிவும் எட்டப்படலை. உயிரிழந்த பாண்டியராஜனின் குடும்பத்தினர் வைக்கக்கூடிய கோரிக்கை, தனது கணவர், அவங்க மனைவி சொல்லக்கூடிய விஷயம் தன்னோட கணவர் உயிரிழந்ததற்கு காரணமான மருத்துவரை கைது செய்ய வேண்டும். இது மட்டும் இல்லாமல் மருத்துவமனை நிர்வாகம் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது அவரோட உறவினர் கோரிக்கையாக இருக்கு. உடனடியாக காவல்துறை பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சரவணனும் நிறைய பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. ஆனால் பேச்சுவார்த்தையில் முடிவு எட்டப்படாத நிலையில் உடனடியாக சாலை மறியலில் ஈடுபடுறாங்க. அங்கேயும் சமாதானம் செய்து உள்ள கொண்டு வந்தாங்க. உயிரிழந்தவர்களின் உடலை காவல்துறையினர் இங்கிருந்து தனியார் ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனை, அதாவது முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு கொண்டு போய் பிரேத பரிசோதனைக்கு தற்போது வச்சிருக்காங்க. ஆனால் தங்களுக்கு நியாயம் கிடைக்கும் வரை இந்த இடத்தை விட்டு நாங்கள் நகர மாட்டோம். தனது கணவருக்கு ஏற்பட்ட நிலை என்ன, மருத்துவ சிகிச்சையில் கொடுக்கப்பட்ட கோளாறு என்ன, இதை தெரிவித்தால் மட்டும்தான் தாங்கள் இந்த இடத்தில் இருந்து நாங்கள் உடலை எடுக்கிறதுக்கு முயற்சி செய்வோம்னு சொன்னாங்க. ஆனால் அதை மீறி காவல்துறை தற்போது வழக்கு பதிவு செய்வதற்கும் உடலை பிரேத பரிசோதனை செய்வதற்கும் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு போயிருக்காங்க. தங்களுக்கு நியாயம் கிடைக்கும் வரை இந்த மருத்துவமனை வளாகத்தை விட்டு நாங்கள் செல்ல மாட்டோம் என்பதை வலியுறுத்தி தற்போது இந்த இடத்துல அவரோட மனைவி, குழந்தைகள், உறவினர்கள் அத்தனை பேரும் இந்த மருத்துவமனையை முற்றுகிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பதற்றமாக இருக்கு. காவல்துறை, மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சரவணன் இந்த இடத்துல முகாமிட்டிருக்காரு. தொடர்ந்து காவல்துறை கட்டுப்பாட்டில் இந்த மருத்துவமனை கொண்டு வரப்பட்டு தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. தங்களுக்கு நியாயம் கிடைக்கும் வரை இந்த இடத்தை விட்டு நாங்கள் செல்ல மாட்டோம் என்பது பாண்டியராஜனின் உறவினர்களோட முக்கியமான கோரிக்கையை பார்த்துட்டு இருக்கோம். தகவல்களுக்கு நன்றி கோபிநாத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.